ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஆடியோ புக் மூலமா இந்த சாய் லீலா மேகசின் அப்படின்ற ஆடியோ புக் மூலியமா பாபாவின் லீலைகள், சாய்பாபா அவர் வாழ்ந்த காலத்திலும் அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறமும் நடத்தின லீலைகளை ஒரு புக்கா வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கு தான் சாய் லீலா மேகசின். இந்த புத்தகத்துல இருந்து பல லீலைகளை நம்ம இந்த சேனல் மூலியமா சொல்லிட்டு வரோம். இந்த ஆடியோ புக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா சாய் லீலா மேகசினுக்கானது. ஒரு எபிசோட்லயும் பாபா நடத்தின லீலைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த எபிசோட் 3. இதுல சாய்பாபா நடத்திய ஒரு பியூட்டிஃபுல்லான அற்புதமான லீலை ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லீலை பார்த்தீங்கன்னா இதை கேட்டு முடிக்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்லணும், ஒவ்வொரு பாபா பக்தருடைய நம்பிக்கை, பாபா மீது இருக்க நம்பிக்கையும் பக்தியும் பல மடங்கு அதிகமாகும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான லீலை இது. இந்த லீலை பார்த்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னா 1972 ஆண்டு 1972ல நடந்த ஒரு ரியல் டிவைன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது யாருக்கு நடந்தது அப்படின்னா சுவாமி சஞ்சய் ஆனந்தும் அவர் மனைவியுக்கும் மற்றும் சுஷில் சந்திர வர்மா இவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான லீலை. வாங்க இப்ப நம்ம அந்த அற்புதமான லீலைய பார்க்கலாம். சுவாமி சஞ்சய் ஆனந்த் இவர் பத்ரிநாத் அந்த ஊரை சேர்ந்தவர். இவரும் இவர் மனைவியும் ரொம்ப தீவிரமான பாபா பக்தர்கள். இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பேர் சுஷில் சந்திர வர்மா. இவர் பார்த்தீங்கன்னா லக்னோவை சார்ந்தவர். ஒரு நாள் இந்த சுஷில் சந்திர வர்மா சுவாமி சஞ்சய் ஆனந்தையும் அவர் மனைவியையும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாரு. அவர் வீட்டில் லக்னோல ஒரு பூஜை வச்சிருக்காங்க, ஒரு பஜன். அது என்ன மாதிரி பஜன்னா, அந்த பஜனுக்கு ஃப்ரெண்ட்ஸையும் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணி அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அங்க பாபாவின் புகழை பாடல்களா பாடுவாங்க. டிவோஷனல் சாங்ஸ். அதை நைட் எல்லாம் அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. அப்புறம் மறுநாள் அன்னதானம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு சுவாமி சஞ்சய் ஆனந்தியும் அவர் மனைவியும் கட்டாயம் வரணும்னு இந்த சுஷில் அவங்க ஆசைப்படுறாங்க. சுவாமி சஞ்சய் ஆனந்த் அவர் மனைவியும் ரொம்ப ஹாப்பியா அந்த இன்விடேஷனை அவங்க ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ லக்னோ புறப்பட்டு போறாங்க. லக்னோக்கு நல்லபடியா அவங்க ரீச் ஆயிட்டாங்க. இப்போ சுஷில் மற்ற பாபா டிவோட்டீஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு சண்டேன்றதால நல்ல கூட்டம், நிறைய பாபா பக்தர்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் பஜனை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, கீழே உட்காந்து பாபா பஜனைக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாபாவோட போட்டோவை ஒன்று சென்டரா வச்சு, பாபாவோட துவாரகமை போட்டோவை சென்டரா வச்சிருக்காங்க. பாபாவோட போட்டோவை அழகா அலங்கரிச்சு சென்டர்ல வச்சு பக்கத்துல ஒரு சேரும் வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கீழே பஜனைக்கு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த சுஷில் அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. அதாவது இந்த பஜனுக்கு இன்வைட் பண்ணும் போதே எல்லா பாபா டிவோட்டியையும் பாபாவோட சிறிய புகைப்படம் ஒன்றும் கையோட ஒரு 100 கிராம் பாஸ்மதி அரிசியையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா டிவோட்டிஸும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பஜன் பாடும் பொழுது
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவோட நாம ஜெபம் பண்ணுவாங்க. பாபாவோட பேர சொல்லி 1000 முறை பாபாவோட பேர சொல்லி அந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அரிசிய சமர்ப்பிப்பாங்க. ஸோ எல்லாரும் கீழ உட்காந்து பாபாவோட பாட்டு பாடுறாங்க. அந்த நாம ஜெபம் பண்றாங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் சொல்லி அந்த அரிசிய பாபாவோட ஃபோட்டோ முன்னாடி தக்ஷிணை மாரி போடுறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி பண்றாங்க. இப்போ இந்த பஜன், இந்த சாண்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க கொண்டு வந்த அந்த அரிசிய ஒண்ணா கலனி ஒரு மீட்டா சாவல் ஒண்ணு தயாரிக்க போறாங்க. அன்னதானம் பண்றதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த ப்ரோகிராம் வந்து நைட் எல்லாம் பாபா பஜன் பாடிட்டு, மறுநாள் அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டா சாவல்னா ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல எப்படி சர்க்கரை பொங்கல் செய்றோம். மீட்டான்னா ஸ்வீட்டு, சாவல்னா சாதம். அந்த மாரி சர்க்கரை பொங்கல் மாரி ஒண்ணு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபங்ஷன், இந்த பஜனை எல்லாம் நல்லபடியா நடைபெற்றது. அவங்க அவங்க எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்ண ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 கிலோ ரைஸ் வந்தது. இந்த ரைஸ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, ஒரு சாஃப்ரான் கலர் கிளாத்ல வச்சு, அத வந்து பாபா அந்த துவாரகமாய் படம் இருக்கு இல்லையா? அவங்க அலங்கரிச்சு வச்ச துவாரகமாய் படத்துக்கு முன்னாடி அந்த அரிசிய வச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த அரிசிய எடுத்து, அது கூட இன்னும் ஒரு 16 கிலோ அரிசி மொத்தமா சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்துல சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த சுவாமி சஞ்சய் ஆனந்த் இருக்காரு இல்லையா? அவரு மனைவியும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்திரத்துல இருக்க சாதத்த நல்லா கலக்கி சமைக்கிறாங்க. அப்படி சமைச்சுட்டு இருக்கும் பொழுது, அந்த சாதம் பார்த்தீங்கன்னா, நல்லா பாயில் ஆவுது. கொதி வருது. கொதி வந்த உடனே மேல பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பபிள்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா, எல்லா பபிளும் கொதிக்கும்போது, ஓம் ஓம்ன்னு அந்த பபிளோட ஷேப் பார்த்தீங்கன்னா, அப்படி வருது. ஓம் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, ஓம் ஓம்ன்ற ஷேப் அப்படியே வருது. கொஞ்ச நேரத்துல அந்த சர்க்கரை பொங்கல் என்ன ஆகுதுன்னா, அந்த மீட்டா சாவலோட கலரு அப்படியே உதி மாரி ஆயிடுச்சு. அந்த 32 கிலோ அவங்க சமைச்ச அந்த சாதம் ஃபுல்லா உதி கலர்ல ஆயிடுச்சு. அந்த ஓம் நிக்காம அப்படியே ஓம் ஓம்ன்னு அந்த அரிசியிலருந்து வர ஆரம்பிச்சுடுது. அந்த சாதம் உதியோட கலர் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சாதம் பயங்கரமா பொங்கி பொங்கி ஓவர்ஃப்ளோ ஆவுது. அவங்க என்னென்னமோ பண்றாங்க. நல்லா கலக்குறாங்க. ஆனாலும் அந்த பொங்கறது நிக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒருவேளை பாத்திரம் சின்ன பாத்திரமா இருக்கும். நம்ப இத வேற ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்தலாம்னு சொல்லிட்டு, அவங்க வேற பெரிய பாத்திரத்துல மாத்தி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த சாதம் பொங்கறத நிறுத்தல. அதுலருந்து அந்த ஓம் ஓம்ன்னு வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆவுது. இது வந்து அப்படியே நான் ஸ்டாப்பா ஆயிட்டே இருக்கு. பா அங்க வழிபட வந்த அந்த பக்தர்கள், பஜனை பண்ண வந்த அந்த பக்தர்கள் எல்லாருமே இத கண்கூடா பாக்குறாங்க. பார்த்த எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க இத பார்த்து. எல்லாரும் அங்கேயே பாபாவுக்கு ஒரு நன்றிய சொல்லி, பாபாவுக்கு வந்து அங்கேயே ஒரு பெரிய நமஸ்காரத்த பண்றாங்க. பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, வேற ஒரு பாத்திரத்துக்கு இத மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா, இந்த லீலா நிக்கவே மாட்டேங்குது. அது எந்த அளவுக்கு அந்த லீலா இருந்ததுன்னா, இந்த வந்த டிவோட்டி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. பாபா, நாங்க இந்த மிராக்கிள பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த மிராக்கிள கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ட்டு பாபா கிட்ட ஒரு எல்லா கூட்டு பிரார்த்தனை ஒண்ணு வச்சாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொதிக்கிற அந்த ஓவர்ஃப்ளோ ஆச்சு இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாச்சு. அப்புறம் ஃபைனலா நல்லா அமைதியான உடனே இந்த பொங்கல ஒரு பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பக்கத்துல இருந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா, மன்காமேஸ்வர் டெம்பிள். இந்த டெம்பிள்ல
நிறைய அ ஃபக்கீர், பெக்கர்ஸ், அப்புறமா டாக் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் போய் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாதத்த இந்த மீட்டா சாவல கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போகும்பொழுது, இந்த சுஷீலோட வீட்லருந்து எல்லாரும் கிளம்புனாங்க. கிளம்பும்பொழுது இந்த சஞ்சய் ஆனந்த் என்ன பண்றாருன்னா, டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு, எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு, பெரிய வேனு, கார்ல இந்த சாப்பாட வச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரே ஒரு சின்ன விண்டோ இருக்கு அவங்க வீட்ல. அந்த ஒரே ஒரு விண்டோவ மட்டும் தொறந்து வச்சுட்டு, மத்த எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த விண்டோவ மட்டும் தொறந்து வச்சிருக்காங்கன்னா, அந்த விண்டோ வழியா பாபாவோட அலங்கரித்த அந்த துவாரகாமாயியோட ஃபோட்டோவ பார்க்கலாம். சரி, பக்தர்கள் அந்த சைட கிராஸ் பண்ற பக்தர்கள் அத பார்த்து வழிபடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த விண்டோவ மட்டும் தொறந்து வச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா அங்க அன்னதானம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு சுஷீலா அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்தவங்க இப்போ திகைச்சு போயிட்டாங்க. அவங்க டோர ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த பார்த்தாங்க. அது என்னன்னா, நான் முன்னாடியே சொல்ல மாரி பாபாவோட ஃபோட்டோ சென்டர்ல வச்சிருந்தாங்க. துவாரகமாய் ஃபோட்டோ. பக்கத்துல ஒரு சேர் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த சேர்ல வயசான தாடி வச்ச ஒரு ஃபக்கீர், பார்க்கறதுக்கு பாபா மாரியே இருக்க ஒரு ஃபக்கீர் அந்த சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. எப்படிங்க எல்லா கதவையும் அவங்க லாக் பண்ணிட்டு போனாங்க? வெறும் ஒரு ஜன்னல் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஆனா, உள்ள பார்த்தா, பாபாவே உட்கார்ந்திருக்காங்க அந்த சேர்ல. இத பார்த்த அந்த பக்தர்களா இருக்கட்டும், சுஷீல், சஞ்சய் ஆனந்த், அவங்களோட ஒய்ஃப் எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்திலேயே பாபாவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். எல்லாம் கால் விழுந்து பாபா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அடுத்த லீலா. பாபா என்ன பண்றாருன்னா, அந்த சஞ்சய் ஆனந்த் இருக்காரு இல்லையா? அவரு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நீ டிவோஷனல் பாட்டு பாடு. நீங்க பஜனை பண்ணுங்க அப்படின்னு பாபாவே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாபாவே ட்ரம்ஸும் வாசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாபாவோட பாட்டு பாடுறாங்க, பஜனை பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா என்ன சொல்றாங்கன்னா, நான் பாட்டு பாடுறேன், நீ தபலா வாசி அப்படின்னு அந்த சுவாமி சஞ்சய் ஆனந்த் கிட்ட சொல்றாங்க. பாபா அவ்வளவு ஸ்வீட்டா, அவ்வளவு இனிமையான வாய்ஸ். இப்போ பாபா பாடுறாங்க, அந்த சுவாமி சஞ்சய் ஆனந்த் தபலா வாசிக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த தபலா வாசிங்கும்போது, ஏதோ ஒரு தாளம் ஒண்ணு மிஸ் ஆகுது. இவருக்கு அது வாசிக்க தெரியல. இந்த தபலா கத்துக்கிட்ட இவரு எல்லாமே கத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு ரிதம், அந்த ஒரு மீட்டர் மட்டும் அவருக்கு கத்துக்க முடியல. ஏன்னா, அந்த ஒரு மீட்டர் சொல்லிக் குடுத்தாதான், அதாவது ஒரு மாஸ்டர் ஒருத்தர், ஒரு குரு சொல்லிக் குடுத்தா கூடிய ஒரு ரிதம். அத செல்ஃபா லேர்ன் பண்ண முடியாது. ஒரு குரு கத்துக் கொடுக்கணும். இப்போ அவரு பக்கத்துல உட்கார்ந்த பாபா ரொம்ப பேஷண்ட்டா, ரொம்ப அமைதியா, தன்மையா என்ன சொல்றாரு, "நீ கவலைப்படாத. உனக்கு நான் அந்த பீட், அது பேர் ஜப்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மீட்டர் 10 பீட் 1, 2, 3 அந்த மாரி 10 பீட் சேர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு மீட்டர் அது. அத பாபாவே சொல்லி தராங்க. ரொம்ப கைண்டா பாபா பக்கத்துல உட்கார்ந்து அந்த சத்குரு அவரு சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லிக் குடுத்தம்போது அவர் அழகா அத வாசிக்கிறாரு. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா,
அது வந்து தபலாவோட 10 பீட் கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு மீனிங் இருக்கு. அந்த 10 எத குறிக்குதுன்னா, இப்ப சான்ஸ்கிரிட்ல இந்திரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 இந்திரியாஸ 2 குரூப்பா பிரிச்சுருவாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது வந்து இந்தியன் ஃபிலாசபி அதாவது ஹிந்துயிசம்ல இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபிலாசபி. இங்க நான் சிம்பிளா சொல்றேன். 5 அந்த அந்த 10 2 குரூப்பா பிரிச்சுருவாங்க. 5 ஞான இந்திரியாஸ். அதுல என்னென்னன்னா, நம்ப கண் வழியா பார்ப்போம் இல்லையா? சைட்டு. அப்புறம் நம்ப காது வழியா கேட்போம். நோஸ் நம்ப மூக்கு வழியா வந்து ஒரு மணம், அத வந்து ஃபீல் பண்ணுவோம். நாக்கு வழியா ருசி, அந்த சென்ஸ ஃபீல் பண்ணுவோம். நம்பளோட ஸ்கின், தோல் வழியா டச், யாராவது தொட்டாங்கன்னா அந்த சென்ஸ். இந்த 5 சென்ஸும் நம்ப ரிசீவ் பண்ணுவோம். இது வந்து ரிசீவிங் சென்சஸ். அதே மாதிரி இன்னும் 5 சென்ஸ் இருக்கு. அது வந்து கர்ம இந்திரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ப கை, காலு ஏன்னா கையில வந்து ஒரு விஷயத்த பிடிப்போம். காலால நம்ம மூவ்மெண்ட் பண்ணுவோம். நகருவோம், நடப்போம். இந்த மாரி மூவ்மெண்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ப வாயால ஸ்பீச் ஆர்கன். அதால நம்ம பேசுவோம். அதே மாதிரி நம்பளுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். அது மூலியமா நம்ம வந்து வெளியேற்றம் பண்ணுவோம். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஆர்கன். இந்த 10 சென்ஸ் ஒரு 5 சென்ஸ் மூலியமா ரிசீவ் பண்ணுவோம். 5 சென்ஸ் மூலியமா ஆக்ஷன் பண்ணுவோம். இந்த 10 சென்ஸையும் ஒரு மனிதன் கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல பாபா அந்த தபலா மூலியமா அந்த சுஷீலுக்கும் அங்கு வந்த அந்த பக்தர்களுக்கும் பாபா வந்து எடுத்து சொல்றாங்க. ஒரு பாட்டு மூலியமா, ஒரு தபலா மூலியமா இவ்ளோ பெரிய ஒரு மெசேஜ பாபா வந்து அங்க இருக்க எல்லா பக்தர்களுக்கும் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான லீலை பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த லீலைய கேட்ட ஒரு சாய் பக்தர்களுக்கும் அவங்க பக்தியும், நம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உண்மையான பக்தியும், அன்பும் இருந்தா, பாபா நீங்க கூப்பிட்டா, அவரு இன்னைக்கும் வருவாரு. அந்த சேர அவங்க எதுக்கு வச்சாங்க? அந்த பஜனை பண்ணும்போது, பாபா வருவாரு. பாபா வருவாங்கன்ற அந்த நம்பிக்கையில அவங்க வச்சாங்க. அதே மாரி பாபா வந்தாங்க. நம்பளோட பக்தி அந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பாபா கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் பாபா நம்மள விடமாட்டாங்க. கண்டிப்பா பாபா நம்ம கூடவே இருப்பாங்கன்றது தான் இந்த லீலையில நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த லீலைய நான் இங்க முடிக்கிறேன். இது சாய் லீலா மேகசின்ல வந்த ஒரு லீலை. இது நமக்கு எப்பயும் போல வினி அம்மா ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம். குருதேவ தத்த.